யூரோபேட்டிக் ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனி 2010ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி ஓன் பண்ற பிசினஸ். சோ ப்ரொமோட்டர் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல 19 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. சோ இந்த கம்பெனி சர்வ் பண்றது பாத்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் வால் பேனல் அண்ட் டெக்கரேட்டிவ் லேமினேட் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா மார்க்கெட்டரா இருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட FY23 ரெவன்யூ பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 16% மார்க்கெட் ஷேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஹோல்ட் பண்றாங்க. சோ இந்த பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா யூரோபேத்திக் அவங்களோட ப்ராடக்ட் கேட்டலாக் அண்ட் லேமினேட்ஸ் இல்லாம இவங்களே ஓனா டிசைன் பண்றாங்க. பட் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்றது பாத்தீங்கன்னா இவங்களோட 36 குளோபல் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து இவங்களோட டிசைன்ஸை சொல்லி அவங்க மூலமா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா சைனா, சவுத் கொரியால இருந்து 60 to 70% பேலன்ஸ் பாத்தீங்கன்னா யூஎஸ், டர்க்கி, இந்தோனேசியா, ரொமானியா இந்த மாதிரி குளோபல் கண்ட்ரீஸ்ல இருக்கிற கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர்ஸ் மூலமா மேனுஃபேக்சர் பண்ணி அரௌண்ட் 180 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமா 116 சிட்டிஸ்ல கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்றாங்க. சோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஆசெட் லைட் மாடல்ல இந்த இண்டஸ்ட்ரியில வந்து மார்க்கெட்டரா இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 30+ கேட்டகரிஸ்ல 3000க்கு மேல வந்து டிசைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ரெவன்யூ ஸ்பிளிட் பாத்தீங்கன்னா வால் பேனல்ல 66%, லேமினேட்ஸ் மூலமா 26% வரை கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா ஜஸ்ட் 3% மட்டும் தான் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அபவுட் ஃபினான்ஷியல் பாத்தீங்கன்னா இவங்களோட FY24ல ரெவன்யூ பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. அரௌண்ட் 16% வரை FY23 கம்பேர் பண்ணும்போது டவுன் ஆயிருக்கு. சோ மேனேஜ்மெண்ட் இன்டர்வியூ சைடு என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்பெனி வந்து மேஜரா வந்து ஹை மார்ஜின் உள்ள ப்ராடக்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கனால இவங்களோட ரெவன்யூ டிராப் ஆயிருக்கு. பட் பேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ கரண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ரீபவுண்ட் ஆகி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ கரண்ட் இயர்ல பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 26% வரை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த இஷ்யூ கம்ப்ளீட்டா ஆஃபர் ஃபார் சேல். இந்த கம்பெனியோட PE பாத்தீங்கன்னா 33x இருக்கு. ஆர்கெஸ்பில் மென்ஷன் பண்ணிருக்க பேர் கம்பெனி எல்லாமே மோஸ்ட்லி வந்து பெயிண்ட் கம்பெனி. கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த லேமினேட் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா 88x PE இருக்கு. பட் இந்த கம்பெனியோட டிப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா கரண்ட் இயர்ல ரொம்பவே அதிகமா இருக்கு கம்பேர்ட் வித் யூரோபாட்டிக். சோ ஆர்கெஸ்பில் மென்ஷன் பண்ணாத க்ளோசஸ்ட் பியர் பாத்தீங்கன்னா ஸ்டைலம் இண்டஸ்ட்ரி. இது பாத்தீங்கன்னா 24x வந்து இந்த கம்பெனியோட PE இருக்கு. சோ யூரோபாட்டிக் பாத்தீங்கன்னா 33x இருக்கு. சோ இந்த ஸ்டைலம் கம்பேர் பண்ணும்போது யூரோபாட்டிக் வந்து ஹையர் வேல்யூஷன்ல. சோ இந்த கம்பெனியோட மேஜர் ரிஸ்க் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2025ல இவங்களோட லார்ஜஸ்ட் வேர் ஹவுஸ்ல அரௌண்ட் 33 கோடி வரை ஃபயர் ஆக்சிடென்டால லாஸ் ஆயிருக்கு. சோ இவங்களோட இன்வென்டரியில 35% வரை இம்பாக்ட் ஆனதுனால இவங்களோட ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட்டும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6 crore வரை இவங்களோட பேட்ல வந்து டைரக்டா இம்பாக்ட் பண்ணுது. சோ இந்த இம்பாக்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது FY26 ஓட ரெவன்யூ அந்த பேட்ல வந்து கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ணும். சோ இது வந்து எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ்ல கவர் ஆகுதுன்னு தெரியாது. பட் இம்பாக்ட் வந்து நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா இருக்குது. கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்ட்ரெஸும் அதிகமா இருக்கு. ட்ரேட் ரிசிவபிள் 115% வரை இருக்கு. இன்வென்டரி பாத்தீங்கன்னா 170% வரை இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னாலும் அதிகமா இருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரேடிங் கம்பெனி தான், மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிடையாது. சோ இதுல எக்ஸ்பெக்ட் பண்ற growth பாத்தீங்கன்னா FY26ல 10% வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி growth பாத்தீங்கன்னா அதிகமா இல்ல, ஜஸ்ட் 16 to 18% வரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆங்கர் டிமாண்ட் பாத்தீங்கன்னா டீசென்ட்டா இருக்கு. 25% வரை 2 டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. அட் த டைம் ஆஃப் திஸ் வீடியோ GMP 2%ல வந்து ட்ரேட் ஆகுது. சோ நீங்க ரிஸ்க் டேக்கர்ஸா இருந்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டர்ம் growthக்காக நீங்க அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் ஜஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம்.